ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் என்பவர் தபால்காரர் தான். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் இதைத்தான் கூறியிருக்கிறது என்று ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார்? அதோட முழு விவரம் என்ன? ஆங்கில நாளேட்டுக்கு அளித்த அந்த நேர்காணல்ல பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்ட பிறகு முதலமைச்சருடைய கமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்றதை நம்மால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த கூட்டணியை திமுக கூட்டணி வீழ்த்தி இருக்கிறது, எனவே அவர்களை மீண்டும் வீழ்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிக, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் உங்கள் ஆட்சியின் மீது பல்வேறு தருணங்கள்ல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்களே என்ற கேள்விக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை திமுக ஏற்றுக்கொள்வதாகவும், அதே போல ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான உறவில் ஆளுநர் என்பவர் போஸ்ட்மேன் தான் எனவும், இதைத்தான் தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூறியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய கவர்னரே அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார், அவரே மீண்டும் தொடர வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறை குறித்த 4 கேள்விகளுக்கும் முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார். ஏன், அதாவது தொகுதி மறுவரையறை குறித்து எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் நீங்கள் முன்கூட்டியே இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் என்ற கேள்விக்கும் அவர் பதில் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் கடன் அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கும் கடந்த காலங்களிலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சில இடங்களில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கிறது என்ற கேள்விக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அதே போல உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை இருப்பதால் அது குறித்து எந்த கருத்தையும் நான் தெரிவிக்க முடியாது எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். இது போன்று பல்வேறு விதமான கேள்விகளுக்கு முதலமைச்சர் தற்போது பதிலளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அட் த டைம் he serves as a deputy of the people தமிழ்நாடு அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் என்று அவர் சிறப்பாக செயல்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த நீட் மசோதா நிலுவையில் இருப்பது குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ யுவர் செல்ஃப் கால் தெம், டிஸ்மிஸ் தெம், த டிஎம்கே ஃப்ரண்ட் இஸ் ஸ்ட்ராங், அவர் அலையன்ஸ் ஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கார். திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் அந்த கட்டுரையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரியா, ஆங்கில நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முக்கியமான சில கருத்துக்களையும் அவரது பதில்களையும் கூறியிருக்கிறார். அது குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.